பவுல் கொலோசையருக்கு எழுதிய 1ஆம் நிருபம் 13வது வசனம். யாராவது எடுத்திருந்தீர்களானால் கொலோசையர் 1:13வது வசனம். நாம் எல்லாருக்கும் தெரிந்த ஒரு வார்த்தை. அதை வாசியுங்கள். கர்த்தர் நம்மோடு கூட இடைப்படுவாராக. இருளின் அதிகாரத்தில் அது நம்மை விடுதலையாக்கி தமது அன்பின் குமாரனை ராஜ்யத்திற்கு உட்படுத்தினவருமாய் இருக்கிற பிதாவை தோற்றுகிறோம். ஆமென். இருளின் ராஜ்யத்தினின்று அவர் விடுதலையாக்கி இருக்கிற தேவனை ஒரு நிமிடம் கரங்களை உயர்த்தி என்னோடு கூட பேசுங்கப்பா. என்ன நோக்கத்துக்காக நான் இன்னைக்கு இந்த ஆலயத்துக்கு கடந்து வந்தனோ என்னோடு கூட தனிப்பட்ட ரீதியாய் இடைப்படுங்க. என்னை மறைத்து ஆவியானவர் பேசும்படியாக என்னுடைய நாவோடு உங்கள் நாவு ஒட்டி கொள்ளும்படியாக நான் செபிக்கிறேன் அப்பா. கர்த்தர் கூட இருந்து நடத்துங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமென். இருளின் ராஜ்யத்தினின்று நம்மளை விடுதலையாக்கி அவருடைய அன்பின் குமாரனுடைய ராஜ்யத்துக்கு நம்மளை உட்படுத்தி இருக்கிறார். ஆமென். எவ்வளவோ பாவமான வாழ்க்கையில சேற்றில் நாற்றத்தில் இருந்த நம்மளை இயேசு அழைத்து ரட்சித்து அவர் நம்மளை விடுதலையாக்கி நடத்துகிறார். இன்னைக்கு நீங்கள்லாம் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிறீர்களானால் இயேசு உங்களை அழைக்கிறார். அவர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க கூட இருக்கணும்னு ஆசைப்படுகிறார். உங்க குடும்பத்துல அவர் செயலாற்றணும்னு ஆசைப்படுகிறார். எவ்வளவோ இருள்கள் குடும்பத்துல இருக்கு, அப்படிதானே? எங்கே பார்த்தாலும் குடும்பத்தில் சண்டை, பிரச்சனை, சமாதானம் இல்லை, சந்தோஷம் இல்லை, நல்லா சம்பாதிக்கிறோம், ஒரே சுகவீனம், ஒரே பலகீனம். ஆனால் இயேசு இந்த நாளை உங்களுக்கு தெரிந்து கொண்டு இருக்கிறார். இந்த ஆலயத்தில் நீங்கள் சும்மா வரலை. சும்மா இந்த ஆலயத்தில் அந்த சகோதரி கூப்பிட்டாங்க, அந்த சகோதரர் கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டம்மா கூப்பிட்டாங்க, எங்கள் வீட்டையா கூப்பிட்டாங்கன்னு சொல்லி யாரும் இந்த சபைக்கு வரல. அனாதியாய் அவர் முன் குறித்திருக்கிறார். இந்த நாளில் நீங்கள் இங்கே வரணும், ரட்சிப்பு உங்கள் வீட்டுக்கு போகணும் என்று எழுதி ஆயிற்று. அவர் எழுதிட்டார், பரலோகத்தில் சைன் போட்டுட்டார். இந்த நாளில் இருளின் ராஜ்யத்தினின்று அவர் நம்மளை விடுதலையாக்கி இருக்கிறார். ராஜ்யம்னா என்ன? ஒரு ராஜா, ஒரு ஆட்சி, ஒரு பகுதி, அவனுக்குன்னு ஒரு சில தொகுதிகள், அவனால் தேர்ந்தெடுக்கப்படுகிற கொஞ்சம் குறிப்பிட்ட ஜனங்களுக்கு ஆளுகை செய்கிறது தான் ஒரு ராஜ்யம்னு சொல்லுவாங்க. அந்த ராஜா அதை ஆளுகை செய்வார். தலைமுறை மாற மாற அவைகள் மாறும். எவ்வளவோ ராஜாக்கள் இந்த பூமியில் இருக்கிறாங்க, அப்படிதானே? எவ்வளவோ ராஜாக்கள் இந்த பூமியில் அரசாண்டு இயேசு கிறிஸ்து பிறப்பதற்கு முன்பு அநேக 1000க்கு மேற்பட்ட ராஜாக்கள், இயேசு கிறிஸ்து பிறந்ததற்கு பிற்பாடு 1000லேருந்து 1500 ராஜாக்கள் நம்மளுடைய இந்திய தேசத்தை ஆளுகை செய்திருக்காங்க. எடுத்தோடனே ராஜாக்கள் தோன்றவில்லை. முன்னாடி குடும்ப தலைவர்கள் தான் நடத்தி கொண்டு வந்தாங்க. குடும்ப தலைவர்கள் தான் ஆளுகை செய்தாங்க. அதற்கு அப்புறம் குல தலைவர்களாக பிரிந்து அவைகளை ஆளுகை செய்தாங்க. அதுவும் போய் பெரிய மூப்பர்கள் குழுவாய் சேர்ந்து தீர்மானம் எடுப்பாங்க. ஏதாவது ஒரு பிரச்சனை, ஏதாவது ஒரு சண்டை, வாக்குவாதம்னா ஒரு மூப்பர்கள் சேர்ந்து ஆலோசனை எடுப்பார்கள். அதையும் தாண்டி நீதிபதிகள் வந்தார்கள். எடுத்தோடனே ராஜா வரல. நீதிபதி ஒரு பகுதிக்கு இருப்பார். அவர் எல்லாவற்றையும் நியாயம் விசாரிப்பார். அதன் பின்பாடு ராஜா. அந்த ராஜாவின் காலமும் போய் இப்போ மக்களால் தேர்ந்தெடுக்கப்படுகிற ஆட்சி வந்துட்டு இருக்குது. ஆமென். அதில் தான் நாம் இருக்கிறோம். எவ்வளவோ பலமுள்ள ராஜாக்கள் இருந்திருக்காங்க, எவ்வளவோ செல்வந்தமுள்ள ராஜாக்கள் இருந்தாங்க, எவ்வளவோ ஞானத்தில் சிறந்தவர்கள், பல பட்டணங்களை கொள்ளையிட்ட ராஜாக்கள் இருந்தாங்க, தோல்வி அடைந்த ராஜாக்கள் இருந்தாங்க. எத்தனை ராஜாக்கள் வந்தாலும் அந்த ராஜ்யம் அதோடு முடிந்து விடுகிறது. அவர் மரித்து போகிறார். அதற்கப்புறம் அவங்க குமாரன் வருகிறான், அவர் ராஜ்யம் செய்கிறான். அதற்கப்புறம் அவன் குமாரன். இது ஒரு ரொட்டீனான வாழ்க்கையா மாறிவிட்டது. இன்னைக்கு மக்களால் நாம் தேர்ந்தெடுக்கப்படுகிறோம், அப்படிதானே? அந்த காலத்தில் அலெக்சாண்டர் நமக்கு எல்லாருக்குமே தெரியும். ஒரு ராஜா, அவர் பேர்லையும் புகழ்லையும் பெருமையிலையும் அவர் இருந்தார். அவர் மரிக்கும்போது தன்னுடைய சேவகர்கள் எல்லாம் அழைத்து 3 காரியத்தை நீ செய் அப்படின்னு சொன்னாங்க. முதல் காரியம், என்னை தூக்கி கொண்டு போகிறதுக்கு
நல்ல ஒரு மருத்துவர்கள் தான் என்னுடைய சடலத்தை தூக்கி கொண்டு போகணும். என்னுடைய சவப்பெட்டியை நல்ல மருத்துவர்கள். ஏன் அப்படி சொன்னான்னா, மருத்துவர்களால் கூட மரணத்தை தடுக்க முடியாதுன்னு ஜனங்களுக்கு தெரியணும். இன்னொன்று, செல்வம், தங்கம், வெள்ளி இதெல்லாம் நான் போகிற வழியில் என் சவப்பெட்டி தூக்கி கொண்டு போகிற இடத்துல அவையெல்லாம் ரோட்டில் நீ போட்டுட்டே வா. இதுக்கு என்ன அர்த்தம் அப்படின்னா, ஜனங்களுக்கு தெரியணும் எவ்வளவோ செல்வம், எவ்வளவோ பொருள் நான் சேமித்தேன், ஆனால் எதையுமே நான் என்ன பண்ணலை, அனுபவித்து நான் கொண்டு போகலை. கடைசியாக ஒன்று சொன்னார், என்னுடைய சவப்பெட்டியிலேருந்து 2 கையை எடுத்து வெளியே போட்டு ஊர்வலமாய் போய் வாருங்கள் அப்படின்னு சொன்னார். அதையும் அவர்கள் நிறைவேற்றினார். அதற்கு என்ன காரணம்னா, நான் இங்கே கொண்டு வந்தது ஒன்றும் இல்லை, கொண்டு போவதும் ஒன்றும் இல்லை. ராஜ்யங்கள் மாறலாம், ராஜாக்கள் மாறலாம், தலைவர்கள் மாறலாம், ஆனால் சர்வத்தையும் ஆளுகிற அனாதி தேவனாய் ஒருவர் மேலே இருக்கிறார். அவர் சிங்காசனத்தில் அவர் இருக்கிறார். ஆமென். அவர் உங்களை உற்று நோக்கி பார்க்கிறார், உங்களை பார்த்து கொண்டே இருக்கிறார். நீங்கள் போகிற பாதைகளை அவர் அறிகிறார். ஒரு சாதாரணமான சரீர ரீதியாக இருக்கிற ராஜ்யத்துக்கு நாம் முக்கியத்துவம் கொடுக்கிறோம் இல்லையா? ஆதார் கார்டு எடுக்கணும்னா ஆதார் கார்டு போய் எடுக்கிறோம், பேன் கார்டு எடுக்கணும்னா பேன் கார்டு எடுக்கிறோம், ரேஷன் கார்டு. யாராவது இங்கே ரேஷன் கார்டு ஆதார் கார்டு இல்லாமல் இருக்கீங்களா? இருக்கோம். எல்லாருக்குமே இந்த ரேஷன் கார்டு, பேன் கார்டு. சரீர ரீதியாக இருக்கிற ராஜ்யத்துக்காக நாம் ஒரு சில ஒழுங்குகளுக்குள்ளாக நாம் கீழே வருகிறோம். அப்போ பரலோகத்தின் ராஜ்யத்துக்கு ஒரு சில கட்டளைகள் இருக்குது, ஒரு சில நிறைவேற்றுகிற இந்த காரியங்கள் இருக்குது. இவைகளை நாம் செய்து இந்த வேதத்தில் உள்ளதை நாம் கடைப்பிடிப்போமானால் அந்த ராஜ்யத்துக்கு என்ன பண்ணுவோம், போவோம். நான் செல்வந்தனாக இருக்கேன், நான் நல்லா படிச்சிருக்கேன், என்னை போல பணக்காரன் யாரும் இல்லை, நான் ஆதார் கார்டு எடுக்க மாட்டேன், ரேஷன் கார்டு எடுக்க மாட்டேன்னு யாராவது சொல்லுவாங்க? இல்லை. அதனுடைய ராஜ்யத்துக்கு நம்ம கீழ்பட்டே ஆகணும். இந்த நாட்களில் இது எல்லாம் சரீர ரீதியான ராஜ்யம், ஆவிக்குரிய ரீதியான ராஜ்யம் 2 இருக்கு. என்ன சொல்றீங்க? உங்களுக்கு புரியாது. ஆவிக்குரிய ரீதியான ராஜ்யமா அப்படின்னா என்னன்னு கேட்பீங்க. ஒரு மனுஷன் மரிக்கும் போது யாராவது பக்கத்தில் இருந்திருக்கீங்களா? ஒரு மனுஷன் இன்னைக்கு மரிக்கிறான் அப்படின்னா ஒரு சிலர் சொல்லுவாங்க, நான் மரிக்கிற தருவாயில் அவர் கூட நான் இருந்தேன், ஏதோ வாயிலிருந்து ஒரு புகை மாதிரி போச்சு, நான் கூடயே இருந்தேன், என் கண்ணுக்கு அது ஒன்றும் தெரியல அப்படின்னு சொல்லுவாங்க. அந்த சரீரம் இது ஒரு மேலே ஒரு கூடு தான். இது ஒரு மேலே ஒரு ஆவிக்கு ஒரு உடம்பை கடவுள் ஏற்படுத்தி இருக்கிறார் இந்த பூமியில் நாம் வாழ்வதற்கு. இந்த கூடாரம் பெயர்க்கப்பட்டு போகும், இந்த கூடாரம், இந்த சரீரம் அழிந்து போகும், நாம் மரித்து போவோம். ஆனால் இந்த ஆவி ராஜ்யத்துக்கு நேராக போவோம். இன்னைக்கு ஏன் தெரியுமா? கிறிஸ்தவத்தை ஏற்றுக்கோங்க, சுவிசேஷத்தை சொல்கிறோன்னா உங்களை மதம் மாற்றுவதற்காக அல்லவே அல்ல. உங்களை மதம் மாற்றி கிறிஸ்தவத்துக்கு எதுவுமே ஆகாது. மதம் மாறணும், கிறிஸ்தவம் மாறணும்னா எல்லாரும் பயந்து கொள்கிறாங்க. ஏன்? வெள்ளை புடவை கட்டணுமோ, பொட்டு வைக்கக்கூடாதோ, பூ வைக்கக்கூடாதோ? இயேசு இவ்விதமான மாற்றத்தை அவர் எதிர்பார்க்கல. உள்ள ரீதியாக நீங்கள் இயேசுவை ஏற்றுக்கொள்ளணும். வறுமை எல்லாவற்றையும் அவர் உங்களுக்காக மாற்றுகிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். இன்னைக்கு தேவன் இயேசு இந்த பூமியில் வந்த நாட்களில் எங்கும் பார்த்தாலும் ஜனங்களில் சிறைப்பிடிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை, பாவத்தின் பிடியில். இயேசு வந்த காலத்தில் முடவர்கள், சப்பானிகள், கண்ணு தெரியாதவர்கள், குருடர்கள், வாய் பேச முடியாதவர்கள், ஊமையர்கள், இப்பேற்பட்ட வியாதியின் பெருக்கம் இயேசு வந்த காலத்தில் இருந்தது. பாவம் அதிகரிக்க அதிகரிக்க சாவும் உடம்பு சரீரத்தை தொட ஆரம்பித்தது. பிறக்கிறது எல்லாமே ஊனமாக பிறக்கிறது, கண்ணு தெரியாதவர்களாக பிறக்கிறாங்க, ஊமையாக பிறக்கிறாங்க. இயேசு வந்தார். அந்த ஒளி வர வேளையில் அவர் அந்த பிள்ளைகளை விடுதலையாக்கினார் என்று வேதம் எங்களுக்கு கற்பிக்கிறது. என்னோடு கூட சேர்ந்து லூக்காவில் எடுத்துக்கொள்ளுங்க. லூக்கா 13ஆம் அதிகாரம் 11லேருந்து 13வது வசனம். லூக்கா 13:11. அப்பொழுது 18 வருஷமாய் பலவீனப்படுத்தும் ஆவியை கொண்ட ஒரு ஸ்திரீ அங்கே இருந்தாள்.
அவள் எவ்வளவும் நிகழக்கூடாத பூமியாயிருந்தாள். அவள் 18 வருடமா ஒரு பலவீனப்படுத்துற ஸ்திரீ. 1 வருஷம் இல்ல, 2 வருஷம் இல்ல, 18 வருஷமா அவ குனிந்து கொண்டே இருக்கிறா. 18 வருஷமா கடன்ல இருக்கிறா. 18 வருஷமா சமாதானம் இல்லாம இருக்கிறா. 18 வருஷமா குடும்பத்துல ஒரே பிரச்சனை. 18 வருஷமா உடம்புல சரீரத்துல வியாதியில இருக்கிறா. 18 வருஷமா அவளால நிமிர்ந்து கூட பார்க்க முடியாத ஒரு நிலை இங்க ஒரு பெண் இருக்கிறா. அடுத்த வசனத்தை வாசிப்போம். இயேசு அவளை கண்டு தம்மிடத்தில் அழைத்து, ஸ்திரீயே, உன் பலவீனத்தினின்று விடுதலையாக்கப்பட்டாய் என்று சொல்லி அவள் மேல் தமது கைகளை வைத்தார். உடனே அவள் நிமிர்ந்து தேவனை மகிமைப்படுத்தினாள். ஆமென். இந்த இடத்துல அந்த 18 வருஷமா உள்ள ஸ்திரீ இயேசுவின் இடத்துல அவ போகல, இயேசுவை தேடி போகல. எவ்வளவோ ஜனங்க இயேசு சுகம் தரார்னு சொல்லி இயேசுவை தேடி போனாங்க. ஆனா இந்த நிமிர முடியாத இந்த பெண்ணால இயேசுவை தேடி போகல. ஆனா இயேசு அவளை பார்த்து இன்னைக்கு உங்களை பார்க்கிறார், தனிப்பட்ட ரீதியா உங்க குடும்பத்தை பார்க்கிறார். நீங்க ஏன் சொல்றீங்க என்னுடைய குடும்பத்துல ஏகப்பட்ட கடன் இருக்குது, என்னம்மா நீ பேசுற, என்ன இயேசு பார்க்கிறாரா? உங்களை தான் இயேசு பார்க்கிறார். சமாதானம் இல்லையா? உங்களை தான் இயேசு பார்க்கிறார். உங்க கூட தான் அவர் இருக்கணும். அவர் அழைத்து, இயேசு தான் இன்னைக்கு இந்த இடத்துல உங்களை அழைத்து கொண்டு வந்து இப்பேற்பட்ட காரியத்திலிருந்து அவர் விடுதலை தருவேன் என்று வாக்குரைக்கிறார். அவரை நம்புங்க. அவர் உங்களை ரொம்ப நேசிக்கிறார். ஒரு சாதாரண 99-100 ஆடு ஒரு மனுஷன் வைத்திருக்கிறான். ஒரு ஆடு காணாம போயிருச்சு. அந்த எஜமா என்ன பண்ணுவான்? 99 ஆடு எனக்கு இருக்கு, எதுக்கு அந்த ஒரு ஆடு அப்படின்னு நினைக்கல அந்த எஜமா. அந்த ஒரு ஆடை தேடி அவர் போனார். இன்னைக்கு அந்த ஒரு ஆடாகிய உங்களை தேடி இயேசு வருகிறார், உங்களை அழைக்கிறார், உங்களை நேசிக்கிறார். கொஞ்சம் நம்பி பாருங்க அவரை. உங்க வாழ்க்கை மாறும், உங்களுக்கு சமாதானம் கிடைக்கும், உங்களுக்கு நிம்மதி கிடைக்கும், உங்களுக்கு சுகம் உண்டாகும், உங்களுக்கு தேவைகள் சந்திக்கப்படும். இதுவரை எங்களை பார்த்தா பணம் நிறைய இருக்கிற மாதிரி தெரியுதா? நாங்கள் நிறையா கட்டுக்கட்டாக வச்சிருக்கிற மாதிரி தெரியுதா? என்னுடைய பேங்க் பேலன்ஸ் இப்போ நான் நம்பிக்கையாக உங்களுக்கு நான் காட்டுவேன், 19 ரூபா தான் இருக்குது, அவ்வளோதான் அக்கௌண்ட்லேயே உண்டு. ஆனால் நடத்துகிற கர்த்தரை நாங்கள் நினச்சி போகிறோம். எனக்கு ஒரு பிள்ளை இருக்குது, அந்த பிள்ளைக்கு தேவையெல்லாம் அவர் சந்திக்கிறார். நான் யார்கிட்டையும் போகல. நான் வேலைக்கு போகிறேன்னா நான் வேலைக்கு போகிறதில்ல. இந்த இடத்துல வந்து என்னுடைய பிரார்த்தனைகளை ஏறெடுக்கிறேன். இன்றைக்கி நீங்கள் இந்த ஆலயத்துக்கு வந்திருக்கிற நீங்கள் வெளியே போகும்போது ஒரு சின்ன ஜபம் இங்கேருந்து உண்மையாக பண்ணிட்டு போங்க. இயேசுவே, என்னுடைய குடும்பம் இப்படி இருக்குது, என் நிலைமை இப்படி இருக்குது அப்படின்னு சொல்லி எங்களுக்கு நீங்கள் தெரியப்படுத்துவதை காட்டிலும் இயேசுவுக்கு தெரியப்படுத்திட்டு போங்க. உங்களுக்கு மாற்றம் வரலைன்னா என்னை வந்து கேளுங்க. நீங்கள் சொன்னீங்கல்ல, நான் அதன்படி நான் செஞ்சேன், இங்கே நான் ஜெபித்தேன், என்னுடைய பிரச்சனையை சொன்னேன், மாறும்னு சொன்னீங்களே, எங்கே மாறலைன்னு என்கிட்ட வந்து கேளுங்க. நிச்சயமாய் கர்த்தர் உங்களுக்கு விடுதலையை தருவார். நிச்சயமாய் அவர் உங்களை செம்மையான பாதையில் அவர் நடத்த உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். ஆமென், ஆமென். தேவனுடைய ராஜ்யத்துக்கு தேவை அநேக கூட்டம் கிடையாது. அநேக கூட்டத்தை தேவன் எதிர்பார்க்கல. ஒரே ஒருத்தர் போதும். ஒருத்தரை வச்சு ஒரு 6 அடிப்பார். இந்த மேட்ச் எல்லாம் நம்ம பார்ப்போம். அந்த கடைசி பாலில் இங்கே அநேக வாலிபர்கள் உண்டு, நீங்கள் எல்லாம் எதிர்நோக்கி பார்ப்பீங்க. வேர்ல்டு கப் நடக்குது, IPL நடக்குது, மேட்ச் நடக்குது. அந்த கடைசி பால் என்ன ஆகும், ஜெயிப்பாங்களா மாட்டாங்களா உற்று நோக்கி பார்ப்பீங்க. போட்டால் லக்கு, போடலைன்னா இங்கே ஃபேன்ஸ்குள்ளே சண்டை போட்டுக்குவாங்க. ஆனால் தேவன் அப்படி இல்லை. கடைசி ஒருத்தரை எழுப்புனாலும் அந்த ஒருத்தன் 6 அடிக்கிறவனாக இருப்பான், ஒருத்தன் ஜெயிக்கிறவனாக இருப்பான். ஒரு மனிதனை கொண்டு கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை ஏற்படுத்துகிறார். நல்லா படித்தவனை கர்த்தர் தெரிந்து கொள்றதில்ல, எல்லா வேலைக்கு போகிறவனை தெரிந்து கொள்றதில்ல, செல்வத்தை வைத்திருக்கிறவனை தெரிந்து கொள்ளலை. மீன் பிடிக்கிற ஒரு மனுஷனை வச்சு யாராவது மீன் பிடிக்கிறவங்கள தெரிந்து கொள்வாங்களா? இப்போ உங்கள் கையில் நிறைய 10 விதமான வேலைகள் உள்ளவங்களை உங்கள் கரத்தில் தரும். ஒவ்வொருத்தவங்க ஒவ்வொரு அந்தஸ்தில் இருக்காங்க. ஏஇ, விஓ, அப்புறம் கலெக்டர், IAS, IPS, அப்புறம் செல்வத்தில் நிறைந்தவர்கள். இவங்க இது கூட சாதாரணமான படிக்காதவனை உங்கள் கரத்தில் கொடுத்தா நீங்கள் யாரை தெரிந்து கொள்ளுவீங்க? யாரோ ஒருத்தவங்க யாரை தெரிந்து கொள்வீங்க?
இருக்கிறதுலே அந்த 10ல் யார் நல்லா இருக்காங்க, யார் பேர் பெற்றிருக்கிறாங்கன்னு தான் நாம் தெரிந்து கொள்வோம். ஆனால் இயேசு யாரை தெரிந்து கொண்டார் தெரியுமா? ஒரு படிக்க தெரியாத ஒரு மீன் பிடிக்கிற ஒருத்தனை தெரிந்து கொண்டார். மீன் பிடிக்கிறவனை வைத்து அசாதாரணமான காரியத்தை நடத்தினார். ஆமென், ஆமென். என்னது அசாதாரணமான காரியம்? அந்த ஒரு பேதுருவை கர்த்தர் தெரிந்து கொண்டார். அந்த பேதுருவை இயேசுவோடு இருக்கும்போது பேதுரு வாழ்க்கை மாறிச்சான்னு தெரில, பரிசுத்த ஆவியானவர் அவனுக்குள்ள வந்ததுக்கு அப்புறம் அவனுடைய வாழ்க்கை மாறிற்று. அவன் நடந்து போகிற வேளையில் அப்போஸ்தலர் 5ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டிருக்கு, பிணியாளிகளை ரோடுகளில் கொண்டு வந்து வைத்தார்கள். எப்படியாவது பேதுருவோட நிழல் பட்டாவது சுகமாயிரணும்னு சொல்லி பேதுரு ரோட்டில் நடந்து போய் அந்த நிழல் பற்று சுகமடைந்தார்கள். ஒரு மனிதனை வைத்து கர்த்தர் அசாதாரணமான காரியத்தை செய்வார். ஒரு நோவா போதும், ஒரு நோவாவை வைத்து ஒரு பேழை, ஒரு ஆபிரகாமை வைத்து சந்ததியை அவரால் உருவாக்க முடியும். ஒரு கோலியாத்துக்கு ஒரு தாவீது போதும். உங்களுக்கு இது தெரியாது, சவுல்னு ஒரு ராஜா இருந்தார். அந்த ராஜாக்கு ஏகப்பட்ட சேவகர்கள் உண்டு, படைத்தலைவர்கள் உண்டு, சேனாதிபதிகள் உண்டு. அவர் இப்படியும் கை சொடக்கு போட்டு அநேகர் வந்து நிற்பாங்க. ஆனால் அவருக்கு முன்பாக ஒரு கோலியாத் ஒவ்வொரு நாளும் அவரை துன்பப்படுத்தி கொண்டே இருந்தான். தேவன் இவர்களை தெரிந்து கொள்வதை பார்க்கிலும் தேவன் ஒரு தாவீதை அவர் தெரிந்து கொண்டார். ஆடு மேய்ப்பனை வைத்து கோலியாத்தை அடித்தார். இன்னைக்கு என்கிட்ட ஒண்ணுமே இல்லை, செல்வம் ஒண்ணுமே இல்லை, என்கிட்ட ஒண்ணுமே இல்லைன்னு சொல்றீங்களா? உங்களை தான் கர்த்தர் தெரிந்து கொள்ளுகிறார். உங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை செய்கிறார். இன்னைக்கு நாம ரட்சிக்கப்பட்டிருக்கோம், பரிசுத்த ஆவியானவரால் நிரம்பி இருக்கோம். வாட் ஆர் வி டூயிங் ஃபார் ஹிஸ் கிங்டம்? அவருடைய ராஜ்யத்துக்கு நாம் என்ன செய்கிறோம்? இவர்களை விடுங்க, இவர்கள் தேவனை அறியலை, இன்னும் சத்தியம் உள்ள போல கர்த்தர் நிச்சயம் தொடுவார். ஆனால் நம்மளை அழைச்சிருக்காரே, நாம் ரட்சிக்கப்பட்டிருக்கோமே, ஞானஸ்தானம் எடுத்திருக்கிறோமே, விடுதலையாக்கப்பட்ட ஒரு வாழ்க்கையை நாம் வாழ்ந்து கொண்டிருக்கிறோம். அவருடைய ராஜ்யத்தினுடைய பங்கை நான் என்ன கொடுக்கிறேன்? இந்த காலை வேளையில் ஆவியானவர் உங்களை கேட்கிறார். Are you giving your strength? Are you giving your time? தியாகம் பண்ணி ஜெபிங்க, தியாகம் பண்ணி தேவ ராஜ்யத்துக்காக ஓடுங்க. இன்னைக்கு தியாகம் பண்ணி வேலைக்கு நாம போகிறோம், நேரங்களை தியாகம் பண்ணி வேலைகளுக்கு போய் வேலைகளை செய்கிறோம். வேலை செய்வது முக்கியம், ஆனால் ஒரு சில தியாகங்கள் கிறிஸ்தவ வாழ்க்கையில இயேசுவுக்கு நாம செய்கிறவர்களாக இருக்கணும். தியாகம் பண்ணி காலையில எழும்புங்க, தியாகம் பண்ணி உங்க பிள்ளைகளுக்காக மன்றாடுங்க, தியாகம் பண்ணி தேவனுடைய ராஜ்யத்தை உங்க வாயிலிருந்து பிறருக்கு சொல்லுங்க. இன்னைக்கு தேவனால அழைக்கப்பட்ட நம்மளை கர்த்தர் எடுத்து அவருடைய ராஜ்யத்துக்கு பயன்படுத்துவாராக. இந்த மாம்பாக்கம் கொளத்தூர் பகுதிகளில் கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவாராக. இங்கே உட்கார்ந்துருக்கிற எல்லாருமே இந்த ஊர்க்காரங்கன்னு யாராவது இருக்கீங்களா? நான் இந்த ஊர்க்காரங்க. தேவன் எல்லாரையும் கர்த்தர் இந்த இடத்துல சேர்த்திருக்கிறார். எவ்வளவோ சபைக்கு நீங்கள் போயிருக்கலாம், எவ்வளவோ சபைகளில் பங்கெடுத்திருக்கலாம், எவ்வளவோ சபைகளை நான் நின்று நடத்தினேன்னு சொல்லலாம். ஆனால் இந்த காலத்துக்கு கர்த்தர் உங்களை தேடுகிறார். இந்த மாம்பாக்கம் கொளத்தூருக்கு கர்த்தர் உங்களை தேடுகிறார். உங்களை கொண்டு இந்த இடத்துல ராஜ்யத்தை கர்த்தர் ஸ்தாபிக்க போகிறார். எங்களுக்கு நல்ல ஒரு நிச்சயம் இருக்கிறது. கர்த்தர் எங்களுக்கு வாக்குரைத்திருக்கிறார். இந்த சபை இப்படியே இருக்காது, பல மடங்காக அது பழுகி பெருகும். இந்த இடங்களை எல்லாம் நம்ம சுதந்தரிப்போம். ஒரு பெரிய ஷெட்டு போட்டு அநேக ஆத்துமாக்கள் இங்க வருவாங்க. நீங்க இன்னைக்கு ஜாலியா பாக்குறீங்க, இந்த இடத்துல டிராபிக்கே இல்லை, ஆனால் நாட்கள் வரும் இந்த இடத்துல கார்களாய் நிற்கும், இந்த இடத்துல போக்குவரத்துக்கு டிராபிக் கஷ்டமாக இருக்கும். இந்த ராஜ்யத்தை கர்த்தர் உங்களை கொண்டு கட்ட சித்தமாய் இருக்கிறார். உங்களை கொண்டு அந்த ராஜ்யத்தை அவர் எழுப்ப சித்தமாய் இருக்கிறார். ஆமென், ஆமென். அது மாத்திரம் அல்ல, இன்னைக்கு தேவ ராஜ்யத்துக்கு நாம் எழும்புவதற்கு பல தடைகள் இருக்கிறது. ஜெபிக்கணும்னு நினைக்கிறேன், எனக்கு தடையாக இருக்கிறது, என்னால் ஜெபிக்க முடியல, வேத வாசிக்க முடியல. ஆனால் கர்த்தர் லாசரு மரித்து போனான். யோவான் 11ஆம் அதிகாரத்தில் போடப்பட்டு இருக்கிறது. இயேசு 4 நாள் ஆச்சு, ஒருத்தன் இறந்து 4 நாள் ஆச்சு, கல்லறை மூடி இருக்குது. அந்த காலத்தில் கல்லறைக்குள்ளே இன்னைக்கெல்லாம் நம்ம மண்ணை தோண்டி புதைக்கிறோம். ஆனால் அந்த காலத்தில்
ஒரு பெரிய குகை இருக்கும், அதுக்குள்ள போய் வைத்து ஒரு பெரிய கல்லை புரட்டி போடுவாங்க. ஏசு அந்த இடத்துல வந்து கல்லை புரட்டி போடுங்கள் சொல்றார். இன்னைக்கு எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகள், தேவனுக்காக எழும்ப முடியாதபடி இருக்கிற தடைகள், நாவு தேவனுக்காக பயன்படாதபடி இருக்கிற தடைகளை ஏசு சொல்லுகிறார், கல்லை புரட்டி போடு, அவிசுவாசத்தை புரட்டி போடு, நம்பிக்கையை புரட்டி போடு, பயன்றதை புரட்டி போடு. கடந்த கால துன்பங்கள், கடந்த கால காயங்கள், குற்ற உணர்ச்சி, இப்பேற்பட்டது எழும்ப முடியாதபடி இருக்கிற இந்த கல்லணி புரட்டி போடு. உள்ள இருந்து மகிமை வெளிப்படும். தேவன் ஒரு சமாரிய ஸ்திரீயை வைத்து ஒரு வில்லேஜ் முழுவதையும் அவர் தேவனுக்கு நேராக திருப்பினார். ஒரு சமாரிய ஸ்திரீயினுடைய வார்த்தை. இன்னைக்கு வந்திருக்கிற நாம என்னுடைய வாயை பயன்படுத்துங்கப்பா. தேவ ராஜ்யத்துக்காக வாயை புதிதும் கூர்மையான அம்பாய் கர்த்தர் மாற்றுங்க. தேவ ராஜ்யத்துக்கு செயல்படுகிற சிந்தனையை எனக்கு தாங்க. இன்னைக்கு தேவ ராஜ்யத்துடைய சிந்தனை நமக்கு இருக்க மாட்டேங்குது. தேவ ராஜ்யம் இந்த இடத்துல கட்டப்படணும். அநேகர் இந்த இடத்துல கட்டுண்டவர்கள் விடுதலை ஆகணும். யாரெல்லாம் அங்க வெளியே கஷ்டப்படுறாங்களோ அந்த ஜனங்கள், சிறுமைப்பட்ட ஜனங்களுக்கு இந்த இடத்துல தேவன் விடுதலை தரணும். ஆமென். சாலமோன் ஒரு மண்டபத்தை கட்டினான், ஒரு தேவாலயத்தை. அங்க போய் ஜெபிக்கிற எல்லா ஜெபங்களையும் பரலோகம் ஏற்றது. எல்லா ஜெபங்களுக்கும் விண்ணப்பம் தருகிறது. எங்களுடைய ஜெபங்களும் அதுதான். இந்த சபையை கர்த்தர் தூணாய் மாற்றுங்க. யாரெல்லாம் இங்க ஜெபிக்கிறாங்களோ, பிசாசின் பிடியினால, போராட்டத்தினால, என்னென்ன பிரச்சனையில இங்க வர்றாங்களோ, அவங்க சொல்ற தூய்மையான அந்த ஒரு வார்த்தை பரலோகம் அங்கீகரிக்கட்டும். உங்க ஜெபங்களை இவைகளை ஏறெடுங்க. இந்த இடத்துல செய்கிற ஜெபங்களை தேவாதி தேவன் கேளுங்கப்பா. அந்நியர் புறஜாதி யார் வந்து இங்க ஜெபித்தாலும், தேவனை அறிந்த ஜனம் ஜெபித்தாலும் ஜெபத்துக்கு பதில் சாயுங்கப்பான்னு சொல்லி இந்த பட்டணத்துக்காக ஜெபியுங்க. உங்களுடைய வாழ்க்கையில இந்த பட்டணத்துக்காக ஒரு நாட்கள்ல ஒரு கிரயத்தை செலுத்தி ஜெபிங்க. இங்க இருக்கிற ஜனங்களை விடுதலை பண்ணுங்கப்பா. நான் பெற்ற சமாதானம், நான் பெற்ற சந்தோஷம் இந்த ஜனங்கள் அடையணும். நான் விடுதலையா இருக்கிறேன், என் குடும்பம் நல்லா இருக்கு, அவங்க குடும்பமோ இருள்ல இருக்கிறது. இப்பேற்பட்ட ஜனங்களை விடுதலை பண்ணுவதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். ஒரு சின்ன பெண், நம்ம எல்லாருக்கும் தெரிந்த சம்பவம். 2 ராஜாக்கள் 5ஆம் அதிகாரம் 1 முதல் 3 வசனம் யாராவது முடிந்தவர்கள் வாசிங்க. ஒரு இஸ்ரவேல் தேசத்து ஒரு சிறு பெண்ணுடைய வாயை வைத்து கர்த்தர் பெரிய ரட்சிப்பை கொண்டு வந்தார் அல்லவா? யாராவது ஒருவர் எடுத்து வாசியுங்க. சீரிய ராஜாவின் படைத்தலைவனாகிய நாகமான் என்பவன் தன் ஆண்டவனிடத்தில் பெரிய மனுஷனும் எண்ணிக்கையுள்ளவனுமாயிருந்தான். அவனை கொண்டு கர்த்தர் சீரியாவுக்கு ரட்சிப்பை கட்டளையிட்டார். மகா பராக்கிரமசாலியாகி அவனும் குஷ்டரோகியாயிருந்தான். சீரியாவின் தண்டுகள் புறப்பட்டு இஸ்ரவேல் தேசத்திலிருந்து ஒரு சிறு பெண்ணை சிறைப்பிடித்துக் கொண்டு வந்திருந்தார்கள். அவள் நாகமானின் மனைவிக்கு பணிவிடை செய்து கொண்டிருந்தாள். அவள் தன் ஆட்சியாரை பார்த்து, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியின் இடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும், அவர் இவருடைய குஷ்டரோகத்தை நீக்கி விடுவார். ஆமென். இந்த பெண்ணுடைய வயசு ஒரு சின்ன பெண், 8 வயசு இருக்கும். 8லேருந்து 12 வயசு வரைக்கும் இருக்கும். இந்த பெண் நாகமான்ற ஒரு பெரிய படைத்தலைவன். அவர் சீரிய தேசத்துக்கு ரட்சிப்ப அவரால் விடுவிக்க அவரால் கூடும். மகா பராக்கிரமசாலி. ஆனா அவனோ எப்படி இருந்தான்? குஷ்டரோகியா இருந்தான். இன்னைக்கு நமக்கும் இதே தான். எல்லாமே என்கிட்ட இருக்கு, ஆனா என்னவா இருக்கிறோம்? ஒரு சில குறைகள் நமக்கு இருக்கிறது. அந்த பெண் அழகா சொல்றா, அந்த சின்ன பெண்ணு, என் ஆண்டவன் சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசியினிடத்தில் போவாரானால் நலமாயிருக்கும். ஒரு சின்ன வார்த்தை தான், ஒரு எளிய வார்த்தை தான். அவ அந்த இடத்துல உபதேசிக்கல, யார் இடத்துலயும் அவ உபதேசிக்கல. ஒரு சின்ன வார்த்தை. என் ஆண்டவன் தீர்க்கதரிசி இடத்துல, சமாரியாவில் இருக்கிற தீர்க்கதரிசி இடத்துல போனாரானால் நலமாய் இருக்கும். அந்த குஷ்டரோகம் நீங்கிவிடும். சின்ன வார்த்தை போதும். நீங்க எந்தெந்த ஜனங்களை பார்க்குறீங்களோ சின்ன வார்த்தை சொல்லுங்க. நீங்க பெற்ற நன்மை, நீங்க பெற்ற சாட்சி, ஒரு சின்ன வார்த்தை. அந்த சின்ன வார்த்தை நம்ம நினைக்கிறோம் இது எப்படி கிரியை செய்யும் நினைப்போம். ஆனா அந்த சின்ன வார்த்தை அவங்க வீடுகளுக்கு போனால் மைண்ட்ல ஓடிக்கொண்டே இருக்கும். அவங்க சொன்னாங்கல்ல இந்த வார்த்தை உங்களை ரட்சிப்புக்கு எதுவாக நடத்தும். அடுத்த டைம் உங்களை பார்த்தா இன்னும் ஆவலாய் வந்து பேச நினைப்பாங்க. இன்னைக்கு கிறிஸ்தவர்களாய் நாம இருக்கிறோம். யார் உங்களிடத்துல வேண்டிக்கோங்க, ஜெபித்துக்கோங்கன்னு சொன்னா அதே இடத்துல ஜெபிங்க. அதே இடத்துல ஜெபித்து விட்டு
வாங்க. இன்னைக்கு நாம கூச்சப்படுகிறோம், ஜெபிப்பதற்கு கூச்சப்படுகிறோம். யாராவது உங்ககிட்ட எத்தனை பேர் சொல்லியிருப்பாங்க, எனக்கு இவ்வளோ கஷ்டம், உங்கள் கடவுள்கிட்ட பிரார்த்தனை செஞ்சுக்கோங்கன்னு சொல்லியிருப்பாங்க. சரிம்மான்னு சொல்லிட்டு வரோம். இல்லை, இனி வர நாட்களில் ஜெபிங்க. அந்த இருக்கிற இடங்கள் அந்த ஒரு நிமிஷம் நீங்கள் ஏறெடுக்கிற ஜெபத்தை பரலோகம் அங்கீகரிக்கும். அவங்க வாழ்க்கையில் ஒரு மாற்றம் தரும். நான் உண்மையாலுமே ஆச்சரியப்படுகிறது ஒன்று என்னவென்றால், இந்த சபையில் எல்லாருமே தேவ ராஜ்யத்தின் சிந்தனைகளாக இருக்கிறாங்க. வயதான தாயார், அந்த அம்மாவாலே நடக்க முடியாது. அவங்க போன வாரம் என்ன அழைத்து சொன்னாங்க, ஒரு பெண் இருக்காங்க, அவங்க ஆட்டோ ஓட்டிகிட்டு இருக்காங்க, அவங்க கணவர் இல்லை, அவங்களுக்கு நீங்கள் வந்து ஜெபம் பண்ணுங்க. தன்னால் முடிந்த சத்தியம், தன்னால் முடிந்ததை செய்யும் போது தேவ ராஜ்யம் இந்த கொளத்தூரில் கட்டப்படும். ஆமென். அதற்கு கர்த்தர் உங்களை அழைக்கிறார். God calls you for his kingdom. சம்பாரிச்சுட்டு பிள்ளைக்கு கொடுத்துட்டு, பிள்ளைக்கு வாங்கி கொடுத்துட்டு, நிலத்தை சேர்த்து வச்சுட்டு, சொத்தை வச்சுட்டு போவதற்கு கிறிஸ்தவத்தில் கர்த்தர் நம்மளை தெரிந்து கொள்ளவே இல்லை. அவருடைய ராஜ்யத்தில் உழைக்க உங்களால் முடியும்னு நினைக்கிறாரு. உங்களால் முடியும். பலவான்களை கர்த்தர் சந்திக்க பலவீனமான நம்மை தெரிந்து கொண்டிருக்கிறார். ஞானவான்களை வெட்கப்படுத்தும்படி ஒன்று தெரியாத நம்மளை தெரிந்து கொண்டிருக்கிறார். God calls us இந்த வேளையில். ஆனால் இஸ்ரவேலில் ஆடு காணோம். ரட்சிக்கப்பட்டாச்சு, ஞானஸ்தானம் எடுத்தாச்சு, அபிஷேகத்தில் பெற்றாச்சு. ஆனால் ஆடு என்ன ஆயிடுச்சு? காணாமல் போயிடுச்சு. நல்லா வந்துட்டு இருந்தது ஆடு, நல்ல ஆடு மேய்ச்சலில் இருந்தது. நல்லா எல்லாருக்கும் ஊழியத்துக்கு உற்சாகமாய் அந்த ஆடு ஓடும், உற்சாகமாய் சபையில் பங்கு கொள்ளும், உற்சாகமாய் எல்லா ஐக்கியத்திலையும் இருக்கும். ஆனால் இப்போ அந்த ஆடு என்ன செய்கிறது? கர்த்தர் கேட்கிறார், உங்களை பார்த்து கேட்கிறார், வாட் ஆர் யூ டூயிங் நவ்? ஆகார் ஓடி போகும்போது இயேசு கர்த்தர் கேட்கிறார், ஆகாரே உனக்கு இங்கே என்ன வேலை? எதற்காக நீ இங்கே இருக்கிற? எலியா குகைக்கு பயந்து மறைந்து இருக்கும்போது, எலியாவே உனக்கு இங்கே என்ன வேலை? God calls you. அதே கேள்வி கர்த்தர் உங்களை கேட்கிறார். ஆரம்ப நாட்களில் ரட்சிக்கப்பட்ட அதே பலன் நமக்கு இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட அதே அபிஷேகம் இருக்கிறதா? ரட்சிக்கப்பட்ட அதே தேவனுக்காக ஓடுகிற கால்கள் இருக்கிறதா? அதே வைராக்கியம் உங்களுக்கு இருக்கிறதா? உங்களை நீங்களே நம்மளை நாமளே சோதித்து பார்ப்போம். நான் ஆதி காலத்தில் இயேசுவுக்காக போனேன், ஆனால் இந்த நாட்களில் என்னுடைய வண்டியில் ஃபியூயல் இல்லாமல் ஆஃப் ஆகியிருக்கிறது. ஃபியூயலை போடுங்க. தேவ ராஜ்யத்துக்காக பெட்ரோலை கொஞ்சம் ஊற்றுங்க. தேவ சமூகத்தில் உட்காருங்க. உங்களை கொண்டு கர்த்தர் பெரிய காரியத்தை செய்வார். உங்களை கொண்டு அசாதாரணமான காரியத்தை கர்த்தர் செய்வார். லூக்கா 19 அதிகாரம் 30-31 வசனத்தை எனக்காக யாராவது வாசிங்க. லூக்கா 19:30-31. கிராமத்துக்கு போங்கள். அதில் பிரவேசிக்கும் போது மனுஷரில் ஒருவனும் ஒரு காலம் ஏறியிராத கழுதை குட்டியை கட்டியிருக்க காண்பீர்கள். அதை அவிழ்த்துக் கொண்டு வாருங்கள். அதை ஏன் அவிழ்க்கிறீர்கள் என்று யாராவது இடத்தில் கேட்டால் அது ஆண்டவருக்கு வேண்டும் என்று சொல்லுங்கள். ஆமென். உங்களுக்கு எதிராக இருக்கிற கிராமத்துக்கு போங்க. இது இயேசு 2 சீஷர் அழைத்து சொல்றாரு, எனக்கு இப்போ கழுதை குட்டி தேவை. நீ என்ன பண்ண? இருக்கிற இடத்துலேருந்து நீ கொஞ்சம் தூரம் போ, எதிரில் உள்ள கிராமத்துக்கு போ, அங்கே ஒரு கழுதை கட்டி இருக்க காண்பீர்கள் அப்படின்னு சொல்கிறார். ஒரு அடையாளத்தை கொடுக்குறார். இந்த 2 சீஷர் இதை நம்பி போகிறாங்க. அதே மாதிரி அந்த இடத்துல அதே கழுதை கட்டப்பட்டு இருக்கிறது. ஆனால் அந்த கழுதை குட்டி, பெரிய கழுதை இல்லை. அவங்கள நான் யாரையும் நான் சொல்லலை, இது வேதத்தில் சொன்னப்பட்டு கழுதை குட்டியை கர்த்தர் தேடுகிறார். அந்த கழுதை குட்டி கட்டப்பட்ட ஒரு கழுதை குட்டியாக இருக்கிறது. இதுவரை பயன்படாத ஒரு கழுதை குட்டியாக இருக்கிறது. ஏன் இதை அவுக்குறீங்கன்னு கேட்டால், என் ஆண்டவனுக்கு அது வேண்டும் என்று சொல்லுங்கள் சொல்றாள் கர்த்தர். இந்த காலை வேளையில் இந்த சபைக்கு வந்திருக்கிற ரட்சிக்கப்பட்டிருக்கிற நம்மளை பார்த்து கர்த்தர் சொல்லுகிறார், ஐ நீட் யூ ஃபார் மை கிங்டம். இந்த கழுதை குட்டி எனக்கு வேணும்.
இந்த கழுதை குட்டி மேல நான் ஏறி போவேன். கழுதை குட்டியால 33 வயசு உள்ள ஒரு புருஷரை சுமக்க முடியுமா? ஆனா அந்த கழுதை குட்டி சுமந்தது. என்னால சுமக்க முடியாது, நீர் என்ன இவ்வளோ வெயிட்டா இருக்கிறீர்னு இயேசுவை கழுதை குட்டி உதைச்சு தள்ளி விடல, அந்த கழுதை குட்டி தூக்கி கொண்டு சுமந்தது. இன்னைக்கு கர்த்தர் உங்களை, இதுவரை நான் தேவர் ராஜ்யத்துக்கு பயன்படல, ஒருவேளை நீங்க ஊர்ல பயன்பட்டு இருக்கலாம், இந்த கொளத்தூர் மாம்பாக்கத்துல வந்து இந்த கழுதை குட்டி இன்னும் பயன்படாம இருக்குதுன்னா கர்த்தர் சொல்லுகிறார், உன் மேல நான் ஏறி நான் என்ன நீ சுமந்து கொண்டு போ, என்ன நீ சுமந்து கொண்டு போ. நீங்க போகிற எவ்விடங்களையும் ஒரு கழுதை குட்டியை போல தேவனை சுமந்து கொண்டு போக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய மகிமையை சுமந்து கொண்டு போக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். அவருடைய அற்புத அடையாளங்களை நீங்க சுமந்து கொண்டு போக கர்த்தர் எதிர்பார்க்கிறார். சுமப்பீங்களா? அவரை சுமப்பீங்களா? அவர் வெயிட்டா இருக்க மாட்டாரு, லெகுவா இருப்பாரு. அவரை நீங்க சுமந்து செல்வீர்களானா உள்ள இருந்து நீங்க எங்க போகணும், என்ன செய்யணும், யார்கிட்ட பேசணும், யார்கிட்ட பேசக்கூடாது, எந்த இடத்துல இருக்கணும் முதற்கொண்டு அன்றாட வாழ்க்கைக்கு தேவையான எல்லாவற்றையும் உங்களுக்கு அவர் போதிக்கிற உண்மையுள்ள தேவனாக இருக்கிறார். கழுதை குட்டி சுமந்து போனது இயேசுவுக்கு. அங்க எல்லாரும் புடவைய விரிச்சு கிளைகளை போட்டு உன்னதத்தில் வருகிறவருக்கு ஓசன்னான்னு சொல்லி இயேசுவை மகிமைப்படுத்தினாங்க. அந்த கழுதை குட்டிக்கு எப்படி இருந்திருக்கும்? இதுவரை கட்டப்பட்ட நிலைமை, யாரும் எனக்கு பேர்பட்ட புடவை போடல. இயேசுவுக்கு பெற்ற மகிமை அந்த கழுதைக்கும் பெற்றது. இயேசு பெற்ற மகிமை அந்த கழுதை குட்டி நடந்து போகும்போது பெற்றது. இன்னைக்கு இயேசுவை நீங்க சுமந்து கொண்டு போவீர்களா? உங்களிடத்துல அந்த ஒளியை நீங்க சுமந்து கொண்டு போவீர்களானா இயேசுக்கு கிடைக்கிற கனம், இயேசுவுக்கு இருக்கிற மகிமை உங்களுக்கு உண்டாகும். உங்க இருக்கிற இடத்துல நீங்க அவ்விதமாய் சுமந்து செல்வீர்களானால் அந்த மகிமையை கர்த்தர் உங்களுக்கு தருவார். நீங்க தைரியமா உங்க நாவினால பேசுங்க, தைரியமா வெட்கப்படாம கூச்சப்படாம தேவ ராஜ்யத்தை பற்றி இந்த பிள்ளைகளுக்கு சொல்லுங்க. இதோ கடைசி காலத்துல நான் மாம்சமான யாவர் மேலும் என் ஆவியை ஊற்றுவேன் என்று சொன்ன கர்த்தர் நீங்க சொல்லுகிற வேளையில இதுவரை அற்புதம் நடக்காத வீட்டுல அற்புதம் நடக்கும். கிறிஸ்தவர்கள் எல்லாருமே ஒரு விளக்கு பிடித்த ஒரு லைட்டை கேரி பண்ற ஒரு வெளிச்சத்தை உடையவர்கள். எங்கும் இருள், இயேசு உங்களை ரட்சித்து அவர் உங்களை அழைத்து அவர் உங்களை ஆசிர்வதித்து ஒரு ஒளியை உங்களுக்கு தந்திருக்கிறார். எங்கெல்லாம் ஒளி இருக்கிறதோ பூச்சிகள் அதன் இடத்துல போகும். இன்னைக்கு உங்களிடத்துல அந்த ஒளி இருக்குமானால் அநேக ஜனங்கள் உங்களிடத்துல திருப்பப்படுவார்கள். இப்பேற்பட்ட காரியத்தை நீங்க செய்வீர்களானால் கர்த்தர் உங்களை ஆசிர்வதிப்பார். நான் முடிக்க ஆசைப்படுகிறேன். கர்த்தர் உங்களுக்கு கொடுத்த அபிஷேகம், உங்களுக்கு கொடுத்த மகிமை, உங்களுக்கு கொடுத்த பிரசன்னத்தை ஒரு காலம் இழந்து போகாதீங்க. அவர் உங்களுக்கு கொடுத்த நற்பொருளை அவர் வரும் வரை காத்துக்கொள் என்று வசனம் சொல்லுகிறது. What God has given you, keep it safe, treasure it. அவர் கொடுத்த மகிமையை இழந்து போகாதீங்க. அவர் கொடுத்த பிரசன்னம் இல்லாம நீங்க எந்த ஜனங்கள் இடத்துலயும் போய் பேசினா வேலைக்கே ஆகாது. இன்னைக்கு என்ன நிரப்புங்க, ஏன் பாத்திரத்தை நிரப்புங்க. அநேகருக்கு நான் ஆசீர்வாதமா இருக்கணும், என்னை கொண்டு அநேக ஜாம்பவான்களை நான் வீழ்த்தத்தக்க அபிஷேகத்தை கர்த்தர் என் மேல வையுங்கன்னு சொல்லுங்க. உங்க ஜெப பேட்டர்ன் மாறட்டும். இன்னைக்கு சத்தியத்தை அபகரிக்கிற அநேக வஞ்சக ஆவிகள் உள்ள வராங்க. இடைப்பட்ட நாட்கள்ல நாங்க பார்க்கிறது அதுதான். சத்தியத்தை லேசா நுணுக்கமா சரிந்து சாய்ந்து சொல்லுகிறவர்களா இருக்கிறாங்க. நீங்க ஜாக்கிரதையா இருக்கணுமானா, இந்த சத்தியம் உண்மையானது என்று அறிந்து கொள்ளணுமானால் நீங்க இதை படிச்சாதான் தெரியும். நுணுக்கமானது. இன்னைக்கு அநேக இடத்துல தேவ சபை வேண்டாம், நீங்க வீட்டுல இருந்தே ஆராதிக்கலாம்னு சொல்றாங்க. கம்யூனியன் நீங்க எப்படி வேணாலும் எடுக்கலாம், அப்பந்தான் வேணும்னு இல்லை, இட்லியோ தோசையோ சப்பாத்தியோ நீங்க எடுக்கலாம். திராட்சை ரசம் இல்லைன்னா பால் இல்லை காஃபி இல்லை டீ எடுக்கலான்றாங்க. இப்பேற்பட்ட துரு உபதேசங்களுக்கு கர்த்தர் இந்த சபைகளை நீக்குவாராக. உன்னத பாட்டு 2:15 விதமாக சொல்லுகிறது, திராட்சை தோட்டங்களை கெடுக்கிற சிறு நரிகளும் குள்ள நரிகளையும் பிடியுங்கள். ஏன்னா திராட்சை தோட்டத்துல பூவும் பிஞ்சுமா இருக்கிறது. இன்னைக்கு உங்ககிட்ட இருக்கிற சத்தியத்தை காத்து கொள்ளணுமானா பக்க வழியா எப்படி நுழையிறோன்னு தெரியாம வருகிற உபதேசங்களுக்கு நீங்க காத்து நடங்க. அவர்கள் இருக்கிற சத்தியத்திலேயும் குழப்பத்தை உண்டு பண்ணுவாங்க.
போவார்கள். ஜாக்கிரதையாய் கர்த்தர் நடக்க சொல்லி இந்த காலை வேளையில உங்களுக்கு கர்த்தர் திருவுளம் பற்றுகிறார். கர்த்தரை நாம சுமந்து இந்த சத்தியத்தை நாம காத்து நடப்போமானால் கொலோசையர் 1:12 இவ்விதமாக சொல்லுகிறது. கொலோசையர் 1 பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதியுள்ளவர்களாக்கினவர். ஆமென். ஒளியில் உள்ள பரிசுத்தவான்களுடைய சுதந்திரத்தில் பங்கடைவதற்கு நம்மை தகுதி உள்ளவர் ஆக்கினவர், தகுதி உள்ளவர்களாய் மாற்றிட்டார். இந்த தகுதியை இழந்து போகாதபடி ஒவ்வொரு நாளும் காத்து நடங்க. இந்த ஜீவியம் முடிந்து போயிடும், இந்த உலகம் முடிந்து போயிடும். நமக்கு ஒளியில பரிசுத்தவான்களிடத்துல நமக்கு பங்கு உண்டு, நித்திய தேசத்துல உண்டு. ஒரே ஒரு காரியத்தை நான் சொல்ல ஆசைப்படுகிறேன். உங்களுடைய ஆவிக்குரிய வாழ்க்கையில நீங்களும் கர்த்தரும் மட்டும்தான், நீங்களும் கர்த்தரும், உங்களுக்கும் கர்த்தருக்கும் தான் ஒவ்வொரு நாளும். நெவர் டேக் எனிஒன் பீப்புள், யாரையும் ரோல் மாடலாக வைக்காதீங்க, யாரையும் ரோல் மாடலாக வைக்காதீங்க என்று இந்த காலை வேளையில உங்களுக்கு சொல்லுகிறேன். எனக்கு போதகர்கள் ரோல் மாடல், எனக்கு வர்ஷிப்பர்ஸ் ரோல் மாடல், எனக்கு தீர்க்கதரிசிகள் ரோல் மாடல். பரிசுத்தமாய் வாழ்ந்து முடித்தவர்களை ரோல் மாடலா வைங்க. தான் வாழ்க்கை ஜீவியத்தை நல்ல போராட்டத்தோடு போராடின, விசுவாசத்தை காத்து கொண்ட, இதை நிமித்தம் என்னுடைய நீதியின் கிரீடம் எனக்காக வைக்கப்பட்டிருக்குதுன்னு வாழ்க்கையை முடித்தாங்க இல்லையா கர்த்தருக்குள்ளாக, அவங்கள ரோல் மாடலா வைங்க. அவர்கள் இடறி போவதில்லை. எனக்கு அதற்கும் மேலாக மேகம் போன்ற இத்தனை திரளான சாட்சிகளை கர்த்தர் நமக்கு வைத்திருக்கிறார். அநேக ஹீரோஸ் ஆஃப் ஃபெய்த் இந்த வேதத்துல உண்டு. அவர்களை நீங்க வாசிப்பீர்களானால் இடறி போவதில்லை. உயிரோட வாழ்கிற பாஸ்டரையோ, உயிரோட வாழ்ந்து கொண்டிருக்கிற தீர்க்கதரிசியோ, உயிரோடு வாழ்ந்து கொண்டிருக்கிற வர்ஷிப்பர்ஸையோ, அப்போஸ்தலரையோ ரோல் மாடலா வைக்காதீங்க. அவர்கள் எப்போ விழுந்து போவார்கள், நுணுக்கமான துருபதேசங்கள் எப்போ மாறும் என்பது தெரியல. இன்னைக்கு நாம கடைசி பரியந்தோ நிலை நிற்போமானால் நாம ரட்சிக்கப்படுவோம். இன்னைக்கு நீங்க எல்லாரும் இங்க வந்திருப்பது எங்களுக்கு மிகுந்த சந்தோஷம். கர்த்தர் உங்களை நேசிக்கிறார். அவர் உங்க வீட்டுக்குள்ள வர ஆசைப்படுகிறார். அவரை அனுமதிங்க. உங்க உள்ளத்துக்குள்ள வர ஆசைப்படுகிறார். சுவாமியை நம்ம கும்பிடுகிறோம். ஆனால் எப்பெல்லாம் உங்களுக்கு நேரம் கிடைக்கிறதோ இந்த ஆலயம் திறந்தே தான் இருக்கும். காலை எல்லா வேலையிலும் திறந்தே இருக்கும். உங்களுக்கு மனசு கஷ்டமாக இருந்தால் இந்த ஆலயத்துக்கு வாங்க, வந்து ஜெபிங்க. எங்களிடத்துல ஜெபிக்கணும்னு இல்லை. இன்னைக்கு நீங்கள் முடிஞ்சு போகும்போது உண்மையாக இந்த இடத்துல ஜெபித்து கடந்து போங்க. பாஸ்டர் இடத்துல ஜெபித்து கடந்து போங்க. தேவன் உங்களுக்கு அற்புதத்தை செய்வார். இருக்கிற இடங்களை கண்களை மூடி தலைகளை தாழ்த்தி, அப்பா எங்களோடு கூட இதுவரை நீர் பேசினீர், நீர் இடைப்பட்டீர். உங்கள் ராஜ்யத்துக்கு நான் பயனுள்ள பாத்திரமா என்னை மாற்றுங்கப்பா.